சொன்னேன்னா அது ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இது மாதிரி எல்லாம் சொல்ல இருக்கான்னு கேட்காதீங்க, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க சரியா. அண்ட் ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் அஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் வச்சுக்கோங்க. எல்லாம் இது மைக் ஆஃப் பண்ணுச்சு, கப்பு அப்படின்னா வந்துச்சு. இப்போ ஒன்று பண்ணுறேன் பாருங்க. எரியுதடி மாலா ஃபேன் போடு. ஹார்ட் பீட் வந்து வெப் சீரிஸ் வந்து 25 to 28 அந்த வெப் சீரிஸ் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். Start the section. Let's start the session. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஸோ என்ன மேட்டர் அப்படின்னா வந்துட்டு ஹார்ட் பீட்டில் வந்து அர்ஜுன் அண்ட் ரதி இருக்காங்கல்ல. ஸோ இவங்களுக்குள்ள தான் இந்த கிளாஷ் ஆரம்பிச்சு இருந்துச்சு. 25 to 28 நினைக்கிறாங்க எபிசோட்ஸு. நண்பா ஓ நண்பா என் காது அப்போ அவங்களுக்குள்ள வந்து அந்த ஹார்ட் பீட் வெப் சீரிஸ் வந்துட்டு இந்த மாதிரி 25 to 28 எபிசோடில் இவங்களுக்கு ரதிக்கும் அண்ட் வந்துட்டு நம்ம அர்ஜுனுக்கும் வந்துட்டு ஒரு கிளாஸ் இருந்துச்சுல்ல. நம்ம ரீனாக்கும் அண்ட் வந்துட்டு ரதிக்கும் வந்துட்டு ஒரு கிளாஸ் இருந்துச்சு, அம்மா பொண்ணு. ஸோ இந்த மாதிரி ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு கிளாரிட்டியாக கொடுக்கறதுக்கு அந்த இடத்துல சிஇஓ பதவி. ஸோ இந்த ஒரு பிரச்சனை அங்கே ஓடிட்டு இருக்கும்போது சிஇஓ பதவி வந்துட்டு யாருக்கு கொடுக்கலாம், அந்த மாதிரி வந்துட்டு சிஇஓ பதவி வந்துட்டு யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்துட்டு ஆர்கே சார் யாரும் கொடுப்பாரு, அவ்வளோ மாதிரி தான் கொடுப்பாரு. ஸோ அந்த இடத்துல யாருக்கு கொடுத்தாங்க, ஸோ இதான் வந்துட்டு மேட்ரு. அப்போ அவங்க கொடுத்தது யாருக்கு, அதான் நம்ம பார்க்கணும். சொல்லி நிறுத்துங்களா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இவங்களுக்கு கீழே யாருக்கு கீழே அப்படின்னா வந்துட்டு ரதிக்கு கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். ஸோ அவருக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாது, அதனால இவருக்குள்ள வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ ஒர்க் பண்ணாங்கன்னா வந்துட்டு கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுப்பாங்க, ரதிக்கு கீழே அர்ஜுன்றதா தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்படி அங்கே வந்துட்டு ஏதாவது நடந்துச்சா, ஏதாவது கற்றுக் கொடுத்தாங்களா அப்படின்னா கேட்டீங்கன்னா வந்துட்டு ஒன்றுமே இல்லை. ஸோ சும்மா நார்மலாக வந்துட்டு சிம்பிளாக இது தெரிஞ்சால் போதும், இது கற்றுக்கிட்டா போதும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு மேட்டர் நடந்துச்சு வந்துச்சு. ஆனால் ரதி வந்துட்டு கொஞ்சம் ஓவர் இதாகிட்டாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு நான் இவ்வளோ நாளாக இந்த இடத்துல உழைச்சிருக்கேன், நான் இவ்வளோ நாளாக இந்த இடத்துல வேலை பார்த்துருக்கேன், பட் ஆனால் வந்துட்டு எனக்கு எதுவுமே ஒரு ஆர்கனைசேஷனே கிடைக்கல, நான் வந்துட்டு அவ்வளோ என்ன கேவலமாக போயிட்டேன்னா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்க கோச்சிக்கிட்டாங்க. ஸோ கோச்சிக்கிட்டு எப்படி அர்ஜுன் வந்துட்டு டம்மி, நான் தான் கேட்குது, எனக்கு தான் சிஇஓ பதவி வேணும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த வெப்சீரிஸ் வந்து காமிக்கிறாங்க. ஐயா இதெல்லாம் வந்துட்டு இந்த 4 எபிசோட்ல வந்துட்டு இருக்கிற ஒரு கருவன்லை மாதிரி. அப்போ இதில் வந்துட்டு அந்த இடத்துல நிறைய ஆர்குமெண்ட்ஸ், அர்ஜுனுக்கும் ரதிக்கும் நிறைய பனிஷ்மெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ஷார்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு இவங்க அர்ஜுனுக்கு வந்துட்டு ஒரு ஃபைலை கொடுத்து இதை ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஃபைலை கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு ஃபைலை தேடி போயிட்டு அங்கே போய் பார்த்தா அவங்க அம்மா இறந்தப்போ தன்னோட அப்பா வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு ப்ரெக்னன்சி ஒன்று பார்த்துட்டு இருப்பாரு, ஆப்ரேஷன். ஸோ அந்த ரிப்போர்ட் கிடைக்குது. ஸோ அதை பற்றி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அதை பற்றி பார்த்துட்டு அவங்களோட வீட்டுக்கு ஆர்டிஸ்டரோட அவங்க வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு நோட்டு கிடைக்குது. ஸோ நோட் புக்கில் வந்துட்டு அவங்க அம்மா எப்படி இறந்தாங்க, ஸோ அதுக்கான டீட்டெயில் இருக்குது. ஸோ அதான் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேனும், எங்கள் அப்பா வந்துட்டு நான் மதிக்கலையோ, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேனும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு தப்பு பண்ணதுக்காகவோ இல்லை வந்துட்டு அவர் கொஞ்சம் ஃபீல் ஆகுறாரு, நான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன், சார் எங்கள் அப்பா நான் வந்துட்டு இவங்க வேற தெரியாமல் பேசாமல் இருந்துட்டேன் அப்படி ஃபீல் ஆகுறாரு. ஸோ அப்போ அந்த இடத்துல அவங்க அம்மாக்கே நடந்துச்சு. அதை வந்துட்டு ட்விஸ்ட்டு மறக்காம அந்த வெப்சீரிஸை பாருங்க, ஓகே? இதுக்கெல்லாம் ஏன் ஹார்ட் போடுற பீட் இருக்கே. வெப்சீரிஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி கலவரங்கள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே என்ன ஆச்சுன்னா, இந்த அர்ஜுன் வந்துட்டு ஒரு ஃபைலை தேடி போயிட்டு இருந்தா சொன்னால. ஸோ அந்த ஃபைலை வந்துட்டு இவங்க கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ அந்த ஃபைலை கண்டுபிடிக்கல. அப்போ கண்டுபிடிக்கலன்னா அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்காம அவங்க அம்மா வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணால் அந்த ரிப்போர்ட் கிடைச்சி அதை பண்ணிட்டு இருந்தார்களா. அதை பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு அதை நான் உன்ட்ட சொன்னேன், நான் எடுக்க சொன்ன ஒர்க் என்னது உன்ட்ட, நான் சொன்ன ஒர்க் எது, நீ என்ன பண்ண. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்க ரதி வந்துட்டு கோவப்பட்டாங்க.
அப்புறம் ரதி வந்து கோவப்பட்டுட்டு பனிஷ்மெண்ட், ஸோ பனிஷ்மெண்ட் எடு அப்படின்னு. அப்புறம் வந்துட்டு அவங்க ரதி மேலே கோவமா என்னன்னு தெரியல, அர்ஜுன் வந்துட்டு அந்த பனிஷ்மெண்ட்டை வாங்குறாரு, அப்படியே புஷப் எடுத்தார். சரி அந்த பனிஷ்மெண்ட்டையும் வாங்கிட்டு சரி ஓகே என்னடா இது பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு இது, ஸோ அப்பாவும் மகன் வந்துட்டு கொஞ்சம் ஒன்றி நினைச்சிட்டாங்க. தன்னோட லவ்வர்கிட்ட போயிட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு என்ன பண்ணுறது தெரியல, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், இது வரைக்கும் எங்கள் அப்பா வந்து நான் புரிஞ்சுக்கல, ஸோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருந்தார். இது கேட்கும்போது நமக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, பட் இருந்தாலும் நல்லா இருக்கு வெப் சீரிஸ். கட்டில் வேறு சோப் போட்டு. ஸோ நீங்களும் மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் வந்துட்டு என்னோட இந்த வெப் சீரிஸோட எந்த கார்டு தான். அண்ட் இதுக்கு மேலே சொன்னேன்னா அது ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இது மாதிரி எல்லாம் சொல்ல இருக்கான்னு கேட்காதீங்க, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க சரியா. அண்ட் வந்துட்டு என்னோட ஹேர் டிப்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் 2 நாளைக்கு இருக்க வந்துட்டு இது மாதிரி தலை முழுக்க ஒரு சோப்பு போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பேன். ஸோ இதான் வந்துட்டு ஹேரோட குரூப்புக்காக இருக்குமோ எனக்கு தெரியாது, பட் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேயா, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேயா, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் அந்த வீடியோஸ் வந்துடலாம். ஸோ சென்னை வெயில் ஆள் தெரியல போட்டுருக்கு.